ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 9 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1லேருந்து 8 வரைக்கும் எல்லா லெசன் கொஷின்ஸும் லைன் பை லைன் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இயல் 9ல் என்னென்ன லெசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா உயிர் குணங்கள், இளைய தோழனுக்கு, சட்டமேதை அம்பேத்கர், பால் மனம் அண்ட் லாஸ்ட் ஒன் இலக்கண பகுதி அணி இலக்கணம். ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ஸ்ல இருந்து தான் லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், அறிவு அருள் ஆசை அச்சம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் இறையரசன். இறையரசனின் இயற்பெயர் சேசுராஜா. இறையரசன் என்ன பணியாற்றினார்? கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியர். கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் இறையரசன். அடுத்து ஃபிஃப்த் கொஷின், இறையரசன் எந்த நூலை தழுவி கன்னிப்பாவை நூலை இயற்றியுள்ளார்? ஆன்சர் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை. கொஷின் நம்பர் 6, உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின் கான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் திருப்பாவை. அடுத்த கொஷின் நம்பர் 7, மார்கழி திங்கள் பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்பர். திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல்? ஆன்சர் திருப்பாவை. திருப்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆண்டாள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10, சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல்? திருவெம்பாவை. திருவெம்பாவையை இயற்றியவர் யார்? ஆன்சர் மாணிக்க வாசகர். நிறை என்பதன் பொருள்? ஆன்சர் மேன்மை. பொறை என்பதன் பொருள்? பொறுமை. பொச்சாப்பு என்பதன் பொருள்? சோர்வு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 15, மையல் என்பதன் பொருள்? ஆன்சர் விருப்பம். ஓர்ப்பு என்பதன் பொருள்? ஆன்சர் ஆராய்ந்து தெளிதல். அழுக்காறு என்பதன் பொருள்? ஆன்சர் பொறாமை. மதம் என்பதன் பொருள்? ஆன்சர் கொள்கை. இகல் என்பதன் பொருள்? ஆன்சர் பகை. கொஸ்டின் நம்பர் 20, மண்ணும் என்பதன் பொருள்? ஆன்சர் நிலை பெற்ற. அடுத்தவர் வாழ்வைக் கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது. நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று? ஆன்சர் பொச்சாப்பு. இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? இன்பம் கூட்டல் துன்பம். குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? குணங்கள் எல்லாம். செகண்ட் லெசன் பார்க்கலாம். இளைய தோழனுக்கு. கொஸ்டின் நம்பர் 25, உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை எது? ஆன்சர் நம்பிக்கை. கொஸ்டின் நம்பர் 26, நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மு. மேத்தா. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் மு. மேத்தா. கொஸ்டின் நம்பர் 28, வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? ஆன்சர் மு. மேத்தா. புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவராக யாரை போற்றுவர்? ஆன்சர் மு. மேத்தா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 30, மு. மேத்தா இயற்றிய நூல்கள் யாவை? கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா உள்ளிட்ட நூல்கள் மு. மேத்தா இயற்றிய நூல். மு. மேத்தா செய்த பணி? கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். மு. மேத்தாவுக்கு எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. உன்னுடன் நீயே கை குலுக்கி கொள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 34, கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. விழித்தெழும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல்? விழித்து கூட்டல் எழும். போவதில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல்? போவது கூட்டல் இல்லை. படுக்கையாகிறது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? படுக்கை கூட்டல் ஆகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 38, தூக்கி கூட்டல் கொண்டு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? தூக்கி கொண்டு. விழித்து கூட்டல் எழும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? விழித்தெழும். அடுத்த தேர்ட் லெசன் சட்டமேதை அம்பேத்கர். கொஸ்டின் நம்பர் 40,
விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை யார்? டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் பிறந்த ஆண்டு 1891 ஏப்ரல் 14 திங்கள்கிழமை. அம்பேத்கரின் பெற்றோர் யார்? ராம்ஜி சக்பால் மற்றும் பீமாபாய். அடுத்து கொஷின் நம்பர் 44. அம்பேத்கர் எத்தனையாவது குழந்தையாக பிறந்தார்? ஆன்சர் 14வது குழந்தை. அடுத்து கொஷின் நம்பர் 45. அம்பேத்கர் மகாராஷ்டிர மாநிலத்தின் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள அம்பவாதே என்னும் ஊரில் பிறந்தார். அம்பேத்கரின் தந்தை எங்கு பணியாற்றினார்? இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக. அம்பேத்கர் எங்கு உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார்? ஆன்சர் சத்தாரா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 48. அம்பேத்கரின் ஆசிரியர் பெயர்? மகாதேவ் அம்பேத்கர். அம்பேத்கர் தன் ஆசிரியரின் மீது உள்ள அன்பின் காரணமாக தன் பெயரை என்னவென்று மாற்றிக்கொண்டார்? பீமாராவ் சக்பால் அம்பாவாதேகர் என்னும் தன் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். அம்பேத்கர் குடும்பம் எந்த ஆண்டு மும்பைக்கு சென்றது? 1904. அடுத்து கொஸ்டின் நம்பர் 51. அம்பேத்கர் எல் வின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் எந்த வருடம் பள்ளி படிப்பை முடித்தார்? 1907. அம்பேத்கர் எந்த மன்னரின் உதவியால் மும்பை பல்கலைக்கழகத்தில் 1912ஆம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார்? ஆன்சர் பரோடா மன்னர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 53. அம்பேத்கர் சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராக பணியாற்றினார். அம்பேத்கர் யாருடைய உதவியால் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார்? பரோடா மன்னர் சாயாஜி ராவ். அம்பேத்கர் எந்த பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார்? ஆன்சர் கொலம்பியா பல்கலைக்கழகம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 56. அம்பேத்கர் எந்த வருடம் பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார்? 1915. இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது? இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 59. அம்பேத்கருக்கு இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது? ஆன்சர் கொலம்பியா பல்கலைக்கழகம். 1970ஆம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எங்கு சென்றார்? ஆன்சர் லண்டன். நூலகம் திறக்கும் போது முதல் ஆளாகவும் மூடும்போது கடைசி நபராகவும் சென்றவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 62. அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற வருடம்? 1921. அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு? 1923. அம்பேத்கர் சட்ட படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு? 1923. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு? 1924. அடுத்து கொஸ்டின் நம்பர் 66. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என கூறியவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர். லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு? 1930. முதல் வட்டமேசை மாநாடு லண்டனில் நடைபெற்ற ஆண்டு 1930. அடுத்து கொஸ்டின் நம்பர் 68. என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையை விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்க வேண்டும் என்று எந்த வட்டமேசை மாநாட்டில் வலியுறுத்தினார்? ஆன்சர் 2வது வட்டமேசை மாநாடு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 70. இரட்டை வாக்குரிமை என்றால் என்ன?
இரட்டை வாக்குரிமை என்பது ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிப்பது இரட்டை வாக்குரிமை எனப்படும். இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். கொஸ்டின் நம்பர் 72. பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது? 1931 செப்டம்பர் 24. பூனா ஒப்பந்தம் யாருக்கு இடையே நடைபெற்றது? காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர். மாநிலத்தில் சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1935. சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 76. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு? 1927. சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் அம்பேத்கர் எந்த அமைப்பை உருவாக்கினார்? ஆன்சர் சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கர் நாசிக் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட ஆண்டு? 1930. அடுத்து கொஸ்டின் நம்பர் 79. அம்பேத்கருடன் இணைந்து முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் யார்? ராவ் பகதூர் மற்றும் இரட்டைமலை சீனிவாசன். இந்தியா விடுதலை பெற்ற ஆண்டு? 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் திங்கட்கிழமை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 81. ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசியல் சட்ட அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர். இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கும் தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1947 ஆகஸ்ட் 29ஆம் நாள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 84. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? அம்பேத்கர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 85. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உறுப்பினர்கள் மொத்தம் 7 பேர். அம்பேத்கர், கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ் மற்றும் TP கைத்தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 86. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எந்த ஆண்டு அறிக்கையை ஒப்படைத்தது? ஆன்சர் 1948 பிப்ரவரி 1. உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா விளங்குகிறது. அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு இருக்கும்? எழுதப்பட்டோ அல்லது எழுதப்படாததாகவோ இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 89. மிகச்சிறந்த சமூக ஆவணம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எதை கூறுகின்றனர்? இந்திய அரசியலமைப்பு சட்டம். அம்பேத்கர் எந்த சமயத்தின் மீது பற்று கொண்டிருந்தார்? ஆன்சர் புத்த சமயம். அம்பேத்கர் எந்த நாட்டில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார்? ஆன்சர் இலங்கை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 92. அம்பேத்கர் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்ட ஆண்டு? 1956 அக்டோபர் 14. அடுத்து அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் எந்த ஆண்டு வெளியானது? ஆன்சர் 1957. அடுத்து கொஸ்டின் நம்பர் 94. அம்பேத்கர் எந்த ஆண்டு காலமானார்? டிசம்பர் 6, 1956. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1990. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 97. அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர்? சுதந்திர தொழிலாளர் கட்சி. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் லண்டன் சென்றார். அடுத்து லெசன் நம்பர் 4. பால் மனம். கொஸ்டின் நம்பர் 99. கோமகளின் இயற்பெயர்? கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. பால் மனம் என்னும் கதையை எழுதியவர்? ஆன்சர் கோமகள். கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதை பெற்றது? ஆன்சர் அன்னை பூமி. கோமகளுக்கு தமிழ் அன்னை விருது வழங்கிய பல்கலைக்கழகம் எது? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 103. உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் கோமகள். பால் மனம் என்னும் கதையில் பெற்றுள்ள மீதமிருக்கும் சொற்கள் என்ற நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் வெண்ணிலா.
அடுத்து லாஸ்ட் ஒன் இலக்கண பகுதி அணி இலக்கணம். கொஸ்டின் நம்பர் 105. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இந்த குறள்ல பார்த்தீங்கன்னா, நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்ற உவமையை கூறுகிறது. இதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்கு கூறிய இடத்தில் வெற்றி பெற முடியும், தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது என்ற கருத்தை உணர்த்துகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 106. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இந்த குறள்ல பார்த்தீங்கன்னா, முதலில் நெருப்பும் கொடுஞ்சொல் ஆகிய இரண்டும் சுடும் தன்மையை உடையவை என்று கூறப்படுகிறது. பின்பு நெருப்பினால் சுட்ட காயம் ஆறிவிடும், உள்ளத்தில் ஏற்பட்ட வடு ஆறாது. இரண்டுக்கும் வேறுபாடு கூறுவதால் இவை வேற்றுமை அணி எனப்படும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 107. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருளை தருமாறு அமைவது ரட்டுர மொழிதல் எனப்படும். ஸ்லேடை என்ற பெயரால் அழைக்கப்படும் அணி ரட்டுர மொழிதல். பிரிது மொழிதல் அணியில் உவமை மட்டும் இடம்பெறும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 110. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையும் கூறுவது வேற்றுமை அணி எனப்படும். ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது ரெட்டுற மொழிதல் அணி எனப்படும். ரெட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஆன்சர் ஸ்லேடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 113. தான் என்பது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 115. பன்மை தொடர்களில் பயன்படுத்தப்படும் சொற்கள் தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது. அண்ட் லாஸ்ட் ஒன் கலைச்சொல் அறிவோம். ஆப்ஜெக்டிவ் குறிக்கோள், கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை, டாக்டரேட் முனைவர் பட்டம், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடு, டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு. ஓகே, இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கொஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.